வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழைக்காய் வறுவல், அதாவது ரா பனானா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம் கூடயும் நல்லாயிருக்கும். முதல்ல சில சாமான்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே வதங்கி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நம்ம பசங்க சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு கருவேப்பிலை இருக்கிற சத்து கிடைக்கும். அடுத்ததாக கலருக்காக ஒரு காஷ்மீரி மிளகாவை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம காரப்பொடியெல்லாம் சேர்க்க போகிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. மிளகாய் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் விதைகள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக மசாலா வாசனை கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் பூண்டு கூட வதக்கி இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக தான் காயில் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக அதே கடாயிலேயே ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பருப்புகள்லாம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் வாய்வு தன்மை இருக்குது, அது எல்லாருக்கும் ஒத்து போகாது. அதனால் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் காய் பண்ணி கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட வாழைக்காய் சாப்பிட்ருவாங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுக்கும் போது மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ரோஸ்டட் மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் எண்ணெயிலே சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி டக்குன்னு எண்ணெயில் கரிஞ்சிடும். அதனால் உடனே நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி ரெசிபிக்கு 3 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழையாமல் இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துடுங்க. வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணும்போது ரொம்ப குவிக்காக வெந்துடும். ஃப்ளேமை மீடியம் டு ஸ்லோ மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு வெந்துடும். இல்லைனா ஒரு மூடி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் வெந்துடும். தண்ணி சேர்த்து குக் பண்ணாதீங்க, ரொம்ப சாகியாகவும் கூயாகவும் ஆகிடும். வாழைக்காய் இந்த எண்ணெயிலே வெந்துட்டு வரட்டும். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிசிபேலாபாத் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பிசிபேலாபாத் பொடி இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாய் பொடி இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. பட் இந்த பிசிபேலாபாத் பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அளவும் அதுலேயே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பிசிபேலாபாத் பொடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பட்டை வாசனை, ஏலக்காய் வாசனையெல்லாம் உங்களுக்கு வரும். பிசிபேலாபாத் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வாழைக்காய் குழஞ்சி போயிடும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்ல ரோஸ்டட் கோகோனட் ஃப்ளேவரோட வெளி ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரைனஸும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸும் கொடுக்கும். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக அதுவுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் வெந்துருச்சு, ஆனால் குழையக்கூடாது. அதனால் இந்த ஃபிங்கராக நம்ம எடுத்து சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸோ இல்லை ரசம், கர்ட் ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஒரு சுக்கா மாதிரி இருக்கும். ஆற உங்களுக்கு இன்னுமே நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த காயை சாப்பிடுவாங்க. அவங்களாம் இது என்ன காயினே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, happy weekend.